நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக சாக்லேட் கேக் செய்யலாமா? கேக்னால் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சாக தானே இருக்கும். க்ரன்ச்சி அப்படி இருக்கும்னு கேட்குறீங்களா? இது சாக்லேட் க்ரன்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் சுகர், எக், மெல்டட் பட்டர், ஆயில், தயிர், அதுக்கப்புறம் பால், வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆன பிறகு இது கூட மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு சேர்த்துட்டு இது கட்டி இல்லாமல் பொறுமையாக கலந்து வச்சுக்கலாம். எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்த பிறகு சுடுதண்ணியில் காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா பொறுமையாக கம்பைன் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா வச்சு சைட்ஸில் உள்ளதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இப்போ இது அப்படியே ஒரு பேக்கிங் ட்ரேயில் மாற்றி 170 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 30லேருந்து 35 மினிட்ஸ் வரையும் வச்சு எடுங்க. அது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கிடையில் நம்ம கனாச் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து மில்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். இது கூட நல்லா சூடான ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி சாக்லேட் கனாச் ரெடி ஆயிரும். இப்போ இன்னொரு பவுலில் கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்திருக்கேன். அதை கையை வச்சு லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் கனாச்லேருந்து கொஞ்சமாக சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம். கேக்கும் சூப்பராக பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த மேலே டாப் லேயரை மட்டும் லைட்டாக சைஸ் பண்ணி எடுத்துட்டு கேக் வந்து நல்லா ஃபுல்லாக ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு அதுக்கு மேலே சாக்லேட் கனாச் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் லேயரை வைங்க. அவ்வளோதான். கட் பண்ணி சர்வ் பண்ணால் மேலே நல்லா மொறுன்னு உள்ள சாக்லேட் கேக் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.